இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நம்மளெல்லாம் மூமின்களாக முஸ்லீம்களாக படைத்து அதிலும் குறிப்பாக முகமது ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் அல்லாஹ் வந்து சேர்த்தான். அது மட்டுமல்ல, நம்மளெல்லாம் ஒரு வழியே காமில் முர்ஷிதுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் 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 அலா குல்லி ஹால். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த சங்கைமிக்க இந்த இரவை அல்லாஹ் மதிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இந்த இரவை கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அது மட்டுமல்ல, இந்த இரவை மதிக்கக்கூடியவர்களுடைய வாசலில் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு வந்து சேர்த்துருக்கிறான். அது அல்லாஹ் செய்த பெரிய பாக்கியம், நம்முடைய தரம் அல்ல. கண்டிப்பாக நம்முடைய தரம் அல்ல, வழிமாறுகளை இறைநேசர்களை மதிக்கக்கூடிய தர்பாரை அல்லாஹ் சேர்த்துருக்கிறான். கௌசுராலும் உடைய விழாவை எங்குனும் கொண்டாடும். அல்லாஹ் இங்கே வர வச்சதுக்கு காரணம் என்ன? கௌசு நாயத்தை கொண்டாடக்கூடிய இடத்துல கொண்டாடினால்தான் கௌசு நாயத்தை கொண்டாடதாக ஆக முடியும். அதனால்தான் கௌசு நாயகுடைய கொண்டாடக்கூடிய வாசலில் அவங்களுடைய சுகபத்தில் அல்லாஹ் நம்மளை ஒன்று சேர்த்துருக்கிறான். அல்லாஹ் செய்த பேருபகாரம், அல்லாஹ் செய்த பெரிய கிருபை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு எவ்வளோ கருணைகளை செஞ்சுருக்கான், எவ்வளோ ரஹமத்தை செஞ்சுருக்கான். அல்லாஹ் செய்யக்கூடிய ரஹமத்தை இதுதான் ரஹமத்துன்ட்டு விளங்காதையே நம்ம விட்டுட்டுருக்கோம். என்ன அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹமத் அல்லாஹ் செஞ்சுருக்கான்னு சொன்னால், நம்மளை முகமது நபியுடைய உம்மத்திலே அல்லாஹ் ஒரு ஆள் ஆக்கினா பார்த்தீங்களா, இதை விட சிறப்பு வேறு எதுலையுமே இல்லை. சாதாரணம் இல்லை, முகமது நபியுடைய இந்த உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்க்க வச்சிருக்கான், அந்த உம்மத்தில் பிறக்க வச்சிருக்கான் என்று சொன்னால் சாதாரண விஷயம் இல்லை. எல்லா உம்மத்தை விட நம்ம உம்மத்து தான் சிறந்த உம்மத். அது ஈசா நபியுடைய உம்மத்தை விட, மூசா நபியுடைய உம்மத்தை விட, இப்ராஹிம் நபியுடைய உம்மத்தை விட, உலகத்தில் எத்தனை நபிமார்கள் தோன்றினார்களோ அத்தனை நபிமார்களுடைய உம்மத்தை விட நம்முடைய உம்மத்தை அல்லாஹ் மிக உயர்ந்த உம்மத்தாக, ஹைரான உம்மத்தாக அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கான். அப்படிப்பட்ட உம்மத்தில் அல்லாஹ் நம்மளை சேர்த்திருக்காருன்னு சொன்னால் அல்லாஹ் செய்த பெரிய பாக்கியம். காரணம், இந்த உம்மத்தில் தாங்க, இந்த உம்மத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நபிமார்களுமே ஆசைப்படுறாங்க. அது மட்டுமே முகமது நபியுடைய நமக்கு வந்து நபியை முகமது ரசூல்லாவை ஆக்கியிருக்கான். எல்லா நபிமார்களுமே முகமது ரசூல்லாவுடைய உம்மத்திற்கு பிரியப்பட்டாங்க. எல்லா நபியுமே அது மூசா அலைஹிஸ்ஸலாம் முகமது ரசூல்லாவுடைய உம்மத்திலேயே நீ ஆக்கி வைட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்டாங்க. அல்லாஹ்ம உக்துப் அலா உம்மத்தி முகமது ரசூலுல்லா, முகமது ரசூல்லாவுடைய உம்மத்தில் என்னை சாதாரண ஒரு மனுஷனை ஆக்கிது யாரு கேட்குறா? அல்லாஹ்வுடைய நபி கலிமுல்லா அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இறைநேசர் கேட்குறாங்க. அவன் கலிமுல்லா எப்படிப்பட்ட நபி? வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபி, உளிலஜமான நபி, தௌராத்தி வேதங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நபி முகமது ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் ஒரு ஆளாய் நீ சேர்த்துக்கன்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறான். எப்படிப்பட்ட நபி அவங்க? ஏன் கேட்கணும்? கலிமுல்லா ஏன் கேட்கணும்? அல்லாஹ்வுடைய கலிமுல்லா அவங்க, அதாவது ஒரு அந்தஸ்தில் இருக்கிறான், ஒரு 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 அதாவது 10,000 ரூபா சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டில் இருக்கான்னு சொன்னால் இதுக்கு மேலே உள்ள போஸ்ட்டை தான் எட்டி பிடிப்பான். 15,000 ரூபா சம்பளம் கிடைக்கணும், 20,000 ரூபா சம்பளம் கிடைக்கும், இப்படித்தான் போக பார்ப்பானே தவிர 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவன் 5,000 ரூபா சம்பளத்துக்கு யாரும் வரமாட்டான். இப்போ பாருங்க, மூசா கலிமுல்லா எல்லாம் செய்றாங்க, அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறாங்க, கலிமுல்லாவாக இருக்கிறாங்க, நஜ்முல்லாவாக இருக்கிறாங்க, வேதங்கள் கொடுக்கப்பட்ட நபியாக இருக்கிறாங்க. ஆனால் முகமது ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் ஒரு ஆளாக வந்து கேட்குறாங்க. நபியாகவும் கேட்கல, முகமது நபி நம்ம முகமது நபியுடைய உம்மத்தில் நபியாக்கு நல்லா கேட்கல, என்னை ரசூலாக்குன்னு கேட்கல, என்னை குத்துபாக்குன்னு கேட்கல, வலியாக்குன்னு கேட்கல, என்னன்னு கேட்குறாங்க? அல்லாஹ்மா உக்துப் அலா உம்மத்தி முகமது ரசூலுல்லா, முகமது ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் சாதாரண ஒரு மனுஷனை நீ ஆக்கிக்க. ஏன் கேட்கணும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னத்தை விளங்குனாங்க இந்த உம்மத்தை பற்றி? நம்ம விளங்காத இருக்கிறோம். நம்மளை வந்து முகமது நபியுடைய உம்மத்தில் அல்லாஹ் சேர்த்துருக்கான் பார்த்தீங்களா, இதை விட பெரிய கிருபை வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாம் கூடி நிற்பாங்க. எல்லா மூசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து இருக்கும், ஈசா நபியுடைய உம்மத்து இருக்கும், ஹாரூன் நபி ஆதம் நபியுடைய உம்மத்து இருக்கும், அத்தனை நபிமாருடைய உம்மத்து இருக்கும். ஆனால் முகமது ரசூலுல்லாவுடைய உம்மத்தை மட்டும் சிறப்பாக தெரிவாங்க. ஒழு செஞ்ச காரணத்தில் முகம் ஜொலிக்கும். பார்ப்பாங்க, இவங்களை பார்த்து இவங்க தான் உம்மத்து, முகமதுடைய உம்மத்துவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துன்னு எல்லாம் அவங்க உங்களை பேசி பொறாமைப்படுவாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது கண்கூடாக இருக்கும். சாதாரண விஷயத்தில் நம்ம சேர்த்துக்கிறோம், நம்ம தான் அதாவது சின்ன விஷயமா பொடும்போக்காக அசால்ட்டாக நம்ம வந்து வழங்கியிருக்கோம். முகமது ரசூலுல்லாவுடைய உம்மத்தில் நபிமார்கள் வர கவலைப்பட்டாங்க, ஈசா நபி வர கவலைப்பட்டாங்க,
மூசா அலைஹிஸ்ஸலாம் வர கவலைப்பட்டாங்க. எல்லாம் அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க, துஆ கேட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நபிக்கு உள்ள இந்த உம்மத்துக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா? பெரிய சிறப்பு. எந்த உம்மத்துக்கும் இல்லை, எந்த கவுமுக்கும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுக்கு இல்லை, ஈசா நபியுடைய கவுமுக்கு இல்லை, எந்த ஆதம் நபியுடைய கவுமுக்கு, எந்த நபிக்கும், எந்த உம்மத்துடைய நபிக்கு கவுமுக்கும் இல்லை. ஆனா முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் என்ன தெரியுமா? ஒருத்தவன் மரணிச்சிட்டா, மூத்தா போயிட்டா, முகமது ரசூலுல்லாஹ் ஹாஜராயிராங்க கபூர்ல. முகமது ரசூலுல்லாஹ் கபூர்ல ஹாஜராயிடுறாங்க. மலக்கு பல்ல வர்றதுக்கு முன்னாடி ஹாஜராயிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒருத்தவங்க மூத்தா போயிட்டா மூசா நபி கபருக்கு போறதில்ல. ஈசா நபியுடைய காலத்துல ஒருத்தவங்க மூத்தா போயிட்டா ஈசா நபி கபருக்கு போறதில்ல. ஆனா முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல ஒருத்தவங்க மூத்தா போயிட்டா மலக்குமார்கள் வர்றதுக்கு முன்னாடி முகமது ரசூலுல்லாஹ் ஹாஜராயிடுறாங்க. அன்பாத சகோதரர், நல்ல யோசிப்பு. எப்படிப்பட்ட நபி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான், எப்படிப்பட்ட உம்மத்துல நம்மளை சேர்த்துருக்கிறான். இதை பார்த்து ஆனந்தம் கொண்ட வேணாவா? அதை காட்டு நம்ம பெருமைப்பட வேணாமா? நம்ம சும்மா அசால்ட்டா ஏதோ புடும்போக்காக இருந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு எப்ப தெரியும் இந்த உம்மத்துல பிறந்த நம்ம முகத்துல கஃன் துணியை போத்தினா தான் இந்த உம்மத்துடைய சிறப்பு தெரியும். அது வரையும் தெரியாது. அப்படிப்பட்ட சிறந்த உம்மத்துல எல்லாம் நம்மளை சேர்த்துருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதாவது ஒரு மனுஷன் சின்ன பிள்ளை எல்கேஜி யூகேஜி படிக்குது. அந்த பிள்ளை ஒரு ஆசிரியர்கிட்ட போய் விட்டு போய் ஃபஸ்ட்டு முத அந்த ஆசிரியரை பார்க்கும்போது அந்த பிள்ளை பயந்துடும். புது முகமாக இருக்குது, தாடிலாம் இப்படிலாம் வச்சு ரொம்ப கோபமாக பார்த்தோன்னே அழுதுரும். பக்கத்தில் மாமாவோ மச்சவனோ பக்கத்தில் இருந்தாக்கா என்ன செய்யும்? தைரியம் இருக்கா, என் மாமா பக்கத்தில் இருக்கிறாரு, என் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, என்னுடைய அப்பன் பாப்பா பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அதே போல் ஆலம அஜிசாமை விட்டு ரூஹ நமக்கு பிடிக்கப்படுது, ஆலம பர்ஜுக்கு போகிறோம், கபருடைய உலகத்துக்கு போகிறோம். அப்போ தான் போய் போகிறோம், யாரையும் தெரியாது, யாரையும் தெரியாது. நபி மலக்குமார்கள் அந்த கோலத்தில் எவ்வளோ பெரிய அந்த முக்கிய வரும்போது பயந்துரோடுங்கிற காலத்தில் முகமது ரசூலுல்லாஹ் ஹாஜராயிராங்க. நான் இருக்கேன் மாநிலா, நீ கவலைப்படாத, நீ சொல்லு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. எப்படிப்பட்ட நபியா அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கலாம், சாதாரண நபியா கொடுத்துருக்கலாம். அன்பான சகோதரர், அப்படிப்பட்ட உயர்ந்த நபியுடைய உம்மத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம பெருமை பெறணும், நம்ம தான் கொண்டாடணும். அது மட்டுமல்ல, அதாவது விட்டானா அல்லாஹ் இந்த உம்மத்துல தான் பெரிய கௌசி அல்லாஹ் சேர்த்திருக்கிறான். ஒரு வலி இறைநேசரி இந்த உம்மத்தில் தான், வேற எந்த உம்மத்திலும் இல்லை. இந்த கௌஸ் எப்படிப்பட்ட கௌஸ் தெரியுமா? கௌசு சகலை எந்த உம்மத்து ஆதம் நபியில உள்ள ஒரு வழிமார்கள் கூட முகமது கௌசு நாயகத்துடைய இது இல்லாம ஒரு வழியாக ஆக முடியாது. ஆதம் நபியுடைய உம்மத்தில் இருந்த ஒரு வழி கூட கௌசு நாயகத்துடைய இது இல்லாத கௌசு நாயகத்துடைய அனுமதி இல்லாம ஒரு வழியாக ஆக முடியாது, குத்துபாக ஆக முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உள்ள நபிக்கு வலிக்கு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த வலிமார்களுக்கு, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு, ஈசா நபி காலத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு, கியாமத்து வரை வாழக்கூடிய நபிமார்களுக்கு, வலிமார்களுக்கு கௌஸ் நாயகனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு வழியாகவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வலியுடைய அப்படிப்பட்ட கௌஸை பார்க்கிற அல்லாஹ் தஆலா நம்முடைய உம்மத்தில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அவங்களுடைய ஊச முபாரக் சாதாரண விஷயமா? கௌசு பார்க்க அவருடைய நம்முடைய உம்மத்தில் வந்ததுக்கு ஹாஜா பத்தனவாஸ் தெரிவாங்க. அன்பார்ந்த சகோதரர், நமக்கு பார்க்க தெரியல, நம்ம என்ன செய்ய முடியும்? யார் பார்த்துருக்காங்களோ அவங்க கண்ணை பிடிக்கி பாரு, கௌச தெரியும். யாரு கௌச பார்த்துருக்காங்களோ அவங்களுடைய நிஸ்பத்தில் ஏறி அவங்களோட தொடர்புல நின்று கௌசை பாரு. அல்ஹம்துலில்லாஹ், அப்படிப்பட்ட கௌச நாயகத்துடைய உம்மத்துல நம்ம சேர்த்துக்கலாம். கௌச நாயகத்துடைய நமக்கு உம்மத்துல நம்மளை ஆக்கியிருக்கான்.
அதிகமான ரஹ்மத்தை